பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயசங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. கடன் பிரச்சனைக்கு இன்னும் இருக்கு பரிகாரம் சொல்கிறேன். அதாவது கடன் இருந்ததுனாவே மன அமைதின்றது இருக்காது, ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு போக்காய். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொழுதாய். இப்படி மனசு வேதனையோடு இருக்கக்கூடியவங்க காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள தினசரி ஒரு 48 நாள் விடாமல் கந்தகுரு கவசம் படிச்சுட்டு வாங்க. கந்தகுரு கவசம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு அதிகபட்சம் ஒரு 7 மணிக்குள்ள இந்த கந்தகுரு கவசத்தை 48 நாள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த இறைவனே ஒரு வழி சொல்லுவார். கண்டிப்பாக கந்தகுரு கவசம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் அப்படின்ற அந்த வரி வரும் இல்லையா, இந்த வரி வரைக்கும் படிங்க. அது நிறைய படிச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்து காப்பாற்றும், இந்த மாதிரி இந்த காப்பாற்றும்ன்ற அந்த வரியோடு நிப்பாட்டி தினசரி உங்களால் முடிஞ்சால் ஒரு 6 முறை படிங்க. முடியாத பட்சத்துக்கு ஒரு முறையாவது படிங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து படிச்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பான முறையில் இதற்கு ஒரு விமோச்சனத்தை அந்த இறைவன் உங்களுக்கு காட்டுவார். இது நிறைய பேருக்கு சொல்லி நல்லபடியாக அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகி நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு சொல்லி அதை வெற்றி கண்டனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நம்ம ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். இறைவனுடைய பொறுப்பு, அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இறைவனுடையது. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு. ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கேன். நன்றி.